அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அசோக் கந்தசாமி. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா 2024 குரு பெயர்ச்சி பலன்கள். ஸோ அது எப்போ சார் குரு பெயர்ச்சி நடக்குது? மே 1ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா குரு மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்பு, அப்பாடா இந்த குரு பெயர்ச்சி வந்தா என் வாழ்க்கை மாறுமா, அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமா, எனக்கு பணம் வருமா, கல்யாணம் நடக்குமா, குழந்தை பிறக்குமா, இல்ல இந்த குருவை நம்பிதான் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. மற்ற பயிற்சி காட்டிலும் சனி பயிற்சினா பயந்துக்குவாங்க, கேட்கறதுக்கே பயந்துக்குவாங்க. ராகு பயிற்சினா ஐயோ என்ன ஆகுமோன்னு பண்ணுவாங்க. உலகமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் ஒரு பயிற்சி என்றால் அது குரு பயிற்சி மட்டுமே. ஏன்னா அவ்வளவு தூரத்துக்கு குருன்னு சொன்னாலே எல்லாருக்குமே அவ்வளவு தூரம் பிடிக்குது, காது நிறைய சந்தோஷம் வந்த மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு யோகமா, இல்ல பாத்தீங்கன்னா பம்பர் பிரைஸ் கிடைக்கிற மாதிரி இருக்குமா, வெளிநாட்டு பயணமா, இல்ல உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கா, குழந்தை பாக்கி இருக்கா, கல்யாணம் இருக்கா, அப்படிங்கிற அனைத்து டீட்டெயிலும் இனிமேல் அது பலன்களா எல்லா ராசிக்கும் நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம பார்க்க போற ராசி பாத்தீங்கன்னா மீன ராசி. ஸோ மீன ராசிக்கு குரு பயிற்சி எங்க போகுது? 3ஆம் பாவத்துக்குள்ள குரு பயிற்சி ஆகிறாரு வர மே 1ஆம் தேதியிலிருந்து. சரி, 3ஆம் பாவத்துக்குள்ள போறாரு. போன வருடம் என்ன நடந்தது? 2ஆம் பாவத்துல இருந்தாரு. இப்போ போன வருஷம் நடக்கும்போது நம்ம ஒரு குரு பயிற்சி பலன்களை சொன்னோம். ஸோ அது யாராவது பார்க்கலன்னா தாராளமா பாருங்க. கண்டிப்பாக நல்ல பலன்கள்னு சொல்லி இந்த ராசிக்கு, மீன ராசிக்கு கண்டிப்பாக கடன் பிரச்சனையும் வேலை இழப்பும் வீட்டிற்குள் கொஞ்சம் சின்ன பிரச்சனைகள் வருங்கிறத அடிச்சு சொல்லியிருந்தோம். அது இன்னும் ஒரு 11 நிமிஷமோ 12 நிமிஷம் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம என்னெல்லாம் சொல்லியிருந்தோமோ அது அப்படியே நடந்தது. ஏகப்பட்ட பேர் கால் பண்ணியிருந்தீங்க. அது சார் எப்படி சார் வேலை போகும்னு சொன்னீங்க, நீங்க வீடியோ பார்த்துட்டு 1.5 மாசத்துல வேலை கண்டி அதே மாதிரி நான் தான் சார் டாப் அங்க பண்ணக்கூடிய இடத்துலயே வேலையில எனக்கு இதுன்னு. நான் அதுக்கு தான் ஒரு விதின்னு எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த எப்பவுமே சொல்லுவேன், அதை பின்னாடி சொல்றேன். ஸோ அப்போ அந்த குடும்பத்துல பிரச்சனை, 2ல குரு சம்பாரிச்சிங்க, யாரையும் நான் இல்லைன்னே சொல்லலை. அப்புறம் எப்படி சார் கடன், அந்த விஷயங்கள்லாம் மற்ற கிரகத்தோட அமைப்பு நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ எல்லாருமே தப்பு பண்றது தான். குரு பயிற்சினா அந்த பலன்கள் நல்லது மட்டும் எடுத்துக்கூடாது, சுத்தி இருக்குதுன்னு பார்க்கும்போது மட்டுமே தான் அது நம்ம நடக்குங்கிறது, அது விதி, அது நடந்தே தீரும் அப்படிங்கிறது. ஸோ அப்போ நம்ம ஒரு சில கோயில் வழிபாடுகள் மூலியமாக அதை சரி செய்ய முடியும். ஸோ இப்போ என்னன்னா 3ஆம் பாவத்துக்குள்ள வர்றது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ மீனராசி சார் போன வாரம் எல்லாருமே பாத்தீங்கன்னா 2ல குரு பயிற்சி ஆகுது, வருமானம் சும்மா ஜொலிக்க போகுது, வேலையோட ப்ரொமோஷன் இருக்க போகுது, இந்த மாதிரி அட்டகாசமான ஒரு வருடமா இருக்க போகுதுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. பட் வந்துச்சு வருமானம்ங்கிறது உங்களுக்கு முதல்ல 2ஆம் பாவம் அப்படிங்கும் போது குடும்பத்துல ஒரு வரவு, அது பண வரவா இருக்கலாம், குழந்தை வரவா இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு வரவு கண்டிப்பாக வந்திருக்கும். பட் அதை தாண்டி விரயம் இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது உங்கள் லக்கணத்திலேயே ராகு, ராசி இருக்கிற இடத்துலயே ராகு. அப்ப என்ன, திடீர் விபரீதமா பண்றது. விபரீதம்னா என்னன்னா, ஒரு விஷயத்த பிரம்மாண்டமா இருக்கிறது நீங்க வாங்கினாலே விபரீதம் தான் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சொல்லி ஆகணும். இன்னைக்கு நம்ம கையில் 5 லட்சம் இருக்குன்னு நம்ம ஒண்ணு பண்றோம்னா நாளைக்கு அந்த 5 லட்சத்துக்கு நீங்க வாங்கின பொருட்கள் கூட அந்த மதிப்பு இருக்காது. அப்ப விரயம்ங்கிறது நான் ஸ்டாப்பா போயிட்டு இருக்கு சார். 10,000 ரூபா வந்துச்சுன்னா இந்த சைடு 20,000 ரூபா போகுது, 10 லட்சம் வந்துச்சுன்னா 20 லட்சம் போகுது, வருது போகுது. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டீங்க. ஸோ அது என்னன்னா கட்டத்துல இருக்கக்கூடிய விஷயம்தான். 2வது மெயினா சார், குடும்பத்துக்குள்ள சண்டை இருந்தா பணம் வருது, குடும்பத்துக்குள்ள சந்தோஷமா இருந்தா பணம் வர மாட்டேங்குது, எப்படி எடுத்துக்கிறது? ஸோ இதுவும் பாத்தீங்கன்னா நிறைய மீன ராசியில இருக்கிறவங்க, அது எஸ்பெஷலி கணவன் மனைவிக்குள்ள சண்டை வர்ற டைம்ல எல்லாமே பணம் வருது, பணம் வந்தா சண்டை வருது, சந்தோஷமா இருந்தா பணம் வர மாட்டேங்குது. எப்படி பார்த்தாலும் எனக்கு ஒரே டிப்ரெஷனு, இந்த குரு 2ல ஏன் இப்படி நடக்குது அப்படிங்கறது எல்லாமே கேட்டாங்க. நம்ம குரு பயிற்சியை பார்த்தாலும் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய கிரகங்களை நம்ம பார்க்கணும். உங்களுடைய ராசியில ராகு, உங்களுடைய 7ஆம் பாவத்துல கேது, கண்டிப்பா அதோடைய தாக்கத்துல பண்ணும். அதுலயும் முதன்மையா பார்க்கணும் அப்படின்னா, யாருக்கெல்லாம் கண்ணில சனி இருந்துச்சோ கண்டிப்பா இந்த டைம்ல தொழில் நஷ்டமும், பார்ட்னரோட சண்டை சச்சரவும், வேலை இழந்தவர்கள் 100%, இது இல்லைன்னு யாராலையும் மாற்ற முடியாது. அப்படியே ஸ்டாம்ப் சீல் வச்சு குத்திடலாம். யாருக்கெல்லாம் கண்ணில சனி இருந்துச்சு, வேலையில பிரச்சனை, அவப்பெயரு, வேலையில டீப் ப்ரொமோட் ஆகிறது, இல்லைன்னா தொழில முதலீடு போட்டு நஷ்டமா இருக்கு. இப்போ ஒரு சிலர் கேட்டகரி இருப்பாங்க, என்னன்னா ஆல்ரெடி ஒரு தொழில் நல்லா போயிட்டு இருக்கோம், நண்பர்கள் மூலியமா சொன்னாங்க இது நல்லா இருக்குன்னு சொல்லி போயிட்டு அதுல இழப்பு ஏற்படுற இருக்கக்கூடிய கான்செப்டும் தொழில் இழப்பு தான். சார் என் தொழில் நல்லா போதுமாங்க, நல்லா உள்ள டீப்ல போனா தெரியும், இங்கிருந்து 10 லட்சம் எடுப்பாங்க, இந்த சைட்ல ஒரு 8 லட்சம் போயிடும், ஓரளவு 2 லட்சம் ப்ராஃபிட் இருப்பாங்க. இப்போ வர்றதுக்கும் போறதுக்கும் ரொம்ப 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 நிறைய பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா இருந்துகிட்டு இருக்கிறதா மீனராசி. இதெல்லாம் போன வருஷம் நடந்தது சார், விடுங்க, எல்லாம் தெரிஞ்சதுதான். வரக்கூடிய ஆண்டு வர மே 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த 1 வருட காலங்கள் நல்லா இருக்குமா,
இன்னும் வந்து தொழில முன்னேற்றம் ஆகுமா, ஏதாவது அதிர்ஷ்டம் இருக்கான்னு கேட்கறவங்க எல்லாத்துக்குமே, யாரெல்லாம் பயணம் சார்ந்து தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களோ, பயணம் சார்ந்த வேலையில் இருக்கிறீங்களோ, அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷனான விஷயங்கள் கண்டிப்பா முதல்ல நடக்குங்க. அதுல எந்த ஒரு கவலையும் கிடையாது. ரெண்டாவது, பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மீன லக்கணக்காரர்கள், உங்களுடைய கூட பிறந்தோர் தம்பி இருந்தாங்க, சகோதரர்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அற்புதமான காலங்கள். இப்ப நிறைய பேர் யாருமே அதெல்லாம் பாக்குறது இல்லை. கூட பிறந்த எனக்கு சொல்லுங்க, எனக்கு நல்லா இருக்கேன் அப்படின்னு தான் பாக்குறீங்க. பட் என்ன பலன்கள்ங்கிறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கிட்டாதானே அதுக்கேற்ற மாதிரி நீங்க பண்ணிருக்க முடியும். ஒரு சிலர் வந்து அண்ணன் தம்பிக்கு சேர்ந்து ஒரு தொழில் செய்வாங்க, இல்லை தம்பி பார்த்துட்டு இருப்பாரு, அண்ணா அதை வந்து கைட் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இன்னுமே அடுத்த கட்ட வளர்ச்சிகள் கண்டிப்பாக கொடுக்கும். இன்னும் அடுத்து ஒரு 6 மாத காலங்கள் வீட்டில் கொஞ்சம் சண்டைகள் சச்சரவுகள் இருக்கத்தான் செய்யும். அதை வந்து என்னன்னா நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போற மாதிரியான இருக்கு. எப்போ மீனராசி இருக்கிறவங்க கும்பிட வேண்டிய தெய்வம், நான் எப்பவுமே சொல்றதா, குலதெய்வத்துக்கு அடுத்து முருகப்பெருமாள் தான். கெட்டியா பிடிச்சிக்கங்க, அது ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கும். எப்பவுமே இந்த குரு பயிற்சி சிம்பிளா சொல்ல போனா மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கும் தான் ஸ்பெஷல். ஏன்னா உங்களோட அதிபதி தான் ஒரு பயிற்சி யார. ஸோ அவர் எந்த பாவத்துக்கு போனாலும் உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பா இருக்கும். அதனால இன்னும் உங்களுடைய மற்றவங்களுடைய காட்டிலும் உங்களுக்கு வரக்கூடிய வளர்ச்சிகள் ரொம்ப அபரிதமா இருக்க போகிறது. மெயினா யாரெல்லாம் வெளிநாடுக்கு ட்ரை பண்றீங்களோ கண்டிப்பாக போவீங்க. 3ஆம் பாவத்துல குரு, லக்கணத்திலேயே ராகு, ராசியிலேயே உங்க ராசியிலேயே ராகு இருக்கிறாரு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிருக்கீங்க, விசா கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க எல்லாமே வரக்கூடிய மே, ஜூன், ஜூலைக்குள்ள கண்டிப்பாக கிடைச்சா அதுக்கான வேலைகள் நல்லபடியா நடக்கக்கூடிய வாய்ப்பமைகள் இருக்கு. யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மெயினா இந்த டாக்குமெண்ட்ல பிரச்சனை, இல்லை சொத்துல வந்து கையெழுத்து போட மாட்டேறாங்க, இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ஃபுல் சொத்து சைனு இந்த பிரச்சனை, இந்த டாக்குமெண்ட் ரிலேட்டடா இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வரக்கூடிய மே மாதத்துக்கு அப்புறம் கிளியர் ஆகும். பூர்வீக சொத்து கண்டிப்பாக வரக்கூடிய ஆண்டுகள் உங்களுக்கு கண்டிப்பா யாரெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, பல வருடமா பார்த்துட்டு இருக்கு சார் வரமாட்டேன்னு நினைச்சீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு வரும். 5க்கு 11ஆம் பாவம் தான் 3. அப்போ தாராளமாக உங்களுக்கு அந்த சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓவராலா ஒரு நல்ல பயிற்சிகள் தான் சொல்லணும். ஒரே விஷயம் நல்லா பாத்துங்க, இதுல ஒரு விதி மட்டும் இருக்கு. ரிஷபத்திலேயோ கன்னியிலேயோ சனி, குரு, சுக்கிரன் இந்த 3 கிரகம் உங்களுடைய பிளானட் அந்த இடத்துல இருந்தால் உங்க ஜாதகத்துல கண்டிப்பாக பிரச்சனை இருக்கு. இந்த நான் சொன்ன பலன்களும் நடக்கும், அது போக பிரச்சனையும் வரும். அப்ப என்னன்னா இந்த சந்தோஷமான விஷயத்தை என்ஜாய் பண்றதை தாண்டி ஒரு பிரச்சனையான விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில கண்டிப்பாக அது நடக்கும். அதனால யாருக்கெல்லாம் அந்த இடத்தில் அந்த கிரகங்கள் இருக்கோ கண்டிப்பாக நீங்க அதை செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரியான வழிமுறைகள்ல போறது ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஸோ ஓவராலா ஒரு மீனராசிக்கு வரக்கூடிய ஆண்டு ஒரு பிளாக் பஸ்டரான இயரா தான் இருக்க போகிறது. ஸோ இப்போ நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கனாலே ஒன்னா குடும்பத்துல கண்டினியூஸா துர்மரணம் நடந்துட்டு இருக்கு, இல்லைன்னா கண்டினியூஸா பிரச்சனை, இன்னும் நோயில வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்டது. ஸோ இந்த பிரசனம் கேட்க வரவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கர்மா வழியில தோஷம், இதை தீர்க்கறதுக்காகவே இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து வருது. இப்ப நம்ம வந்து உதாரணத்துக்கு நான் ஆல்ரெடி பார்த்ததே நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ஒருவர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு இது வந்து எத்தனை பேர் வந்து பிலீவ் பண்றாங்க தெரியாது, அவருடைய ஜாதக அமைப்பு அவ்வளவு அட்டகாசமா இருக்கு. சோழி பிரச்சனை பார்க்கணும்னு சென்னையில இருந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி நம்மளுடைய ஆபீஸ்க்கு வராங்க. ஸோ வரும்போது அவங்களுக்கு நம்ம சோழி போடும் போது என்ன ஆகுதுன்னா எக்ஸாக்டா அவங்க வீட்டில் தான் தோஷம், வாஸ்து கோளாறுங்கிறத நம்ம துல்லியமா கணிக்க முடிஞ்சது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்னன்னா ஒரு மனிதனுக்கு ஜாதகம் நல்லா இருந்து, டைம் நல்லா இருந்து, எல்லா பயிற்சியும் வந்து எல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை சார், நல்லா வாழ்ந்த ஒரு மனிதர் ஒரு வீட்டில் வந்து மருமகள் எடுக்க முடியல, வருமானம் இல்லை, வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மனைவிக்கு வந்து ரொம்ப உடல் தொந்தரவு வந்துகிட்டே இருக்கு, நிம்மதியே இல்லைங்க. ஒரு மனுஷனுக்கு பணம் வராம இருந்தாலே நிம்மதி இருக்காது, பணத்தை தாண்டி உடல்ல நோயும் வந்துச்சுன்னா நினைச்சு பாருங்க, அப்படி இருக்கு சார். ஆல்ரெடி இன்னொருத்தட்ட நான் பார்த்தேன், அவர் வந்து என்னன்னா அவரும் அதே தான் சொன்னாரு, வீட்டுல வந்து இருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இந்த மாதிரி தெளிவா சொல்ல நம்ம எடுத்தோன்னு சொன்னோம் ஈசானிய மூளை பாதிக்கப்பட்டு அக்னி மூளை பாதிக்கப்பட்டுன்னு நம்ம சொன்னோம். பிரசனத்தை வச்சுட்டு சோழி பிரசனம் போட்டு பார்த்து அவருக்கு எக்ஸாக்டா நம்ம சொன்னோம். ஏன்னா சோழி வந்து உழுகும் போதே சொல்லிடும் இது என்ன காரணத்துக்காக எங்களுக்கு இந்த தடை நடக்குதுன்னு. ஸோ அவர் ப்ராப்பரா வாஸ்து அப்பாயின்மெண்ட் எடுத்து அவருக்கு கிளியர் பண்ணி கொடுத்தோம். இது வந்து என்னன்னா திரும்பவும் சொல்றேன், ஒரு பிரசனம்ங்கிறது உங்களுடைய கர்மா தோஷம் என்ன இருக்கு அப்படிங்கிறத துல்லியமா சொல்லி அதுக்கான பரிகாரமும் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளது. ஸோ இந்த ஒரு பிரசனம் மூலியமாவே எல்லாத்துக்கும் தீர்வு கிடைச்சோம். ஸோ இப்போ இந்த பிரசனம் பார்க்கறதுக்கு என்ன சார் பண்ணணும்னா டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் எதுவுமே தேவையில்லை. சோழி பிரசனம் பார்க்கணும்னா நேராக தான் வரணும். ஜாமக்கோல்னா நம்ம ஃபோன் வழியில கூட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மெயினா உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து எந்த பயிற்சி வந்து மாற்றங்கள் இல்லை, நஷ்டம் மட்டுமே. அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா இந்த வேலை போகிறது இது அதிகமா நடந்துகிட்டு இருக்கு. நான் நிறைய பேர் இந்த பிரசனம்னு வரவங்களுக்கு வேலை போகுதுன்னா முன்னோர் வழியில் இருக்கக்கூடிய தோஷம்,
புரியுதுங்களா? ஏன்னா அந்த காலத்துல அவங்க ஆண்டு வச்சிருந்த ஒரு கான்செப்ட்ல அவங்க வேலை வாய்ப்புகள் நிறைய பறிபோய் நிறைய பறிச்சிருப்பாங்க. அந்தோட வழியில வந்ததுதான் இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது சார், இவ்வளவு திறமை இருக்குது சார், எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே தோஷம் தான். அது எந்த வழியில இருக்கு, எப்படி அதை நிவர்த்தி பண்ணணுங்கிறத பிரசனம் மூலியமா மட்டுமே தெரிஞ்சு கொள்ள முடியும். கண்டிப்பாக இந்த பதிப்பு உங்களுக்கு உபயோகமா இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.